இந்த தீபாவளியோட வின்னர் டியூடா இல்ல பைசனான்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே இல்ல. வழக்கம் போல நம்ம டாஸ்மாக் தான். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி 790 கோடியாம். 1000 crore கிளப்ல தமிழ் சினிமா ஜாயின் பண்ணுதோ இல்லையோ, கூடிய சீக்கிரம் நம்ம டாஸ்மாக் ஜாயின் பண்ணிரும் நினைக்கிறேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு 430 கோடி தான். இந்த வருஷம் 790 கோடி. ரெக்கார்ட் மேக்கரும் நாம தான், ரெக்கார்ட் பிரேக்கரும் நாம தான் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கலாமா? ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. 790 கோடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காசெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல யாருக்காவது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், இல்ல வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம். அட சும்மா வீட்டுல வச்சிருந்தா கூட சேவிங்ஸா இருந்திருக்குமே. குடிக்கிறதும் குடிக்காததும் அவங்களுடைய விருப்பம். யாருடைய பர்சனல் சாய்ஸையும் ஜட்ஜ் பண்றதுக்காக நாங்க இங்க இல்ல. பட் கல்ச்சர் ஆஃப் செலிப்ரேஷனையே, அதாவது சரக்கு அடிச்சாதான் அது ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கலாச்சாரத்தையே மாத்துறோமோ அப்படிங்கிற கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. சரி, கலாச்சாரம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 790 கோடிக்கு ஆல்கஹால் சேல்ஸ் ஆச்சே, அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சுதா? அதான் இல்ல. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. தீபாவளி அன்னைக்கு சென்னையில மட்டுமே 12 தகராறு கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதுல நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்த ஆல்கஹால்னால நடந்ததுதான். சென்னையில ரிப்போர்ட் ஆனது மட்டுமே இவ்ளோ, ரிப்போர்ட் ஆகாம எவ்வளவோ இருக்கலாம். அப்போ தமிழ்நாடு முழுக்க இன்னும் எவ்வளவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு செலிப்ரேஷன்னா சந்தோஷமா தானே இருக்கணும். ஆனா இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன்னால உங்க ஹெல்த்தையும் கெடுத்துக்கிட்டு, உங்க மன நிம்மதியையும் கெடுத்துக்கிட்டு, உங்க ஃபேமிலியோட நிம்மதியையும் கெடுத்து, பக்கத்து வீட்டுக்காரங்க, தெருவுல வரவங்க போறவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்றதுக்கு பேரு செலிப்ரேஷனா? நீ வேணா சண்டைக்கு வா. இந்த வீடியோ பார்த்தாவது எல்லாரும் திருந்துங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கோங்க.